நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 28ஆம் தேதி மாசி மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இந்த மாசத்தினுடைய கடைசி நாளில் இந்த நாட்களிலே வந்திருக்கிறோம். இந்த 2 மாதங்கள் கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்றும் பேரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் உன்னுடைய சகோதரங்கள், உன்னுடைய உறவினர்கள் இந்த நாட்களிலே உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளிவிடுகிற வேளையிலேயே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனாதைகளாய் கைவிடப்பட்ட நிலையினால் உறவினர்கள் இருந்து கூட இந்த நாட்களிலே அவர்களால் இந்த நாட்களிலே ஆதரிக்கப்படாத நிலையிலே இந்த நாட்களிலே நாங்கள் இருப்போமா இருந்தால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய காயங்கள் இருதயத்திலே இந்த நாட்களிலே அநேக காயங்கள் இந்த நாட்களில் இருக்கலாம். உறவினர்களை இழந்து, குடும்பத்தை இழந்து, பிள்ளைகளை பெற்றோரை இந்த நாட்களிலே இழந்து, அதே வேளையிலே கணவனை இழந்து, மனைவியை இழந்து, இப்படியாக இந்த நாட்களிலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களுடைய காயங்கள் இந்த நாட்களிலே மிகவும் கொடிதாக இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அந்த காயங்களை இந்த நாட்களிலே நான் ஆற்றுவேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு உறுதிமொழி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைக்கு சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தனிமையை உணர்கிற காலமாகவும் தனிமையை உணர்கிற நேரமாகவும் இந்த நாட்களில் இருக்கிறது. இன்றைய நாட்களிலே பாருங்கள், நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தனிமையை உணர்கிற வேளையிலே ஏன் இந்த பூமியிலே வந்தோம், ஏன் இந்த பூமியிலே வாழ்கிறோம், ஏன் இந்த பூமியிலே பிறந்தோம் என்ற ஒரு கேள்வியை இந்த நாட்களில் நாங்கள் எடுக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். அறிவான அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இந்த வேளையிலே ஏதாவது ஒரு திடீரென்று ஏதாவது ஒரு முடிவை இந்த நாட்களில் எடுத்து விடுகிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களில் நமக்கு ஒரு பாதையை இந்த நாட்களில் தெரிவிக்கிறது. எப்படி என்றால், ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை அங்கே கவனித்துக் கொண்டு வருகிறார். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இந்த நாட்களிலே நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே அவர்கள் உன்னை கைவிடலாம், அவர்கள் உன்னை ஒதுக்கி விடலாம், அவர்கள் உன்னை தள்ளிவிடலாம், ஆனாலும் நான் உனக்கு ஒரு அற்புதமான காரியத்தை செய்வேன். என்னவென்றால், நான் உனக்கு முதலாவது ஆரோக்கியத்தை இந்த நாட்களிலே வர பண்ணுவேன். உன்னுடைய சரீரத்திலே ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். உன் குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். உனக்குள்ளே ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். இரண்டாவதாக, உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு மற்றவர்களால் வந்த காயங்கள், உறவினர்களால் சுற்றத்தார்களால் வந்த காயங்களை இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே ஆற்றுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த தேசத்திலே எந்த நாட்டிலே இந்த நாட்களிலே இருந்தாலும் ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய காயங்களை ஆற்றுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர எந்த மனுஷனும் இல்லை, எந்த உறவினரும் இல்லை, எந்த சகோதரங்களும் இல்லை, எந்த சகோதரிகளும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே அவரிடத்திலே திரும்புங்கள். வேத வார்த்தைகளை இந்த நாட்களிலே விசுவாசியுங்கள். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால், இந்த வார்த்தையின்படி தேவன் இந்த நாட்களிலே நம்மை நடத்துவார் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, காயங்களை குறித்தோ வேதனை குறித்தோ கவலைப்படாதிருங்கள். ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி கல்வாரி அண்டையிலே சிலுவையை நோக்கி இந்த நாட்களை பாருங்கள். அந்த சிலுவையிலே அவர் நமக்காக பட்ட
உபத்திரவங்கள், நமக்காகப்பட்ட நெருக்கங்கள், அவருடைய தழும்புகளினால் நாங்கள் சுகமானோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லுகிற வேளையிலே அவருடைய தழும்புகள் இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களிலே வந்து நம்முடைய காயங்களை இந்த நாட்களிலே மாற்றுகிறது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறதமாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுடைய சுர இருப்பை திருப்புவார். கர்த்தர் ஆசீர்வதி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள், பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுடனே கூட வருகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எவைகளிலெல்லாம் கலங்கி நிற்கிறீர்களோ அவைகளில் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தருகிற நாளாய் ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேக காரியங்களை குறித்த பயங்களும் திகில்களும் மனதில் பதற்றமும் காணப்பட்டு கொண்டு இருக்கிற அநேகர் உண்டு. யோபு என்கிற பக்தன் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறான், நான் பயந்தது போல் எனக்கு ஆயிற்று என்று. அநேகரின் நாட்களில் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்களை குறித்து, நாளைய தினத்தை குறித்து, தங்கள் சரீரங்களை குறித்து, தங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற மனிதர்களை குறித்து பயத்தோடு எப்படி தப்புவது, பிழைப்பது, வாழ்வது, வெற்றி பெறுவது என்று ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நீ பயப்படாதே என்று. வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே அமலேக்கிய சிக்லாகின் மதில்களை சுட்டெரித்து கொள்ளையடித்தும் அல்லாமல் அதிலிருந்த ஸ்திரீகள் முதல் சிறியவர்கள் பெரியவர்கள் யாவரையும் சிறைப்பிடித்து போய்விட்டனர். இதை அறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஜனங்கள் எல்லாரும் தங்களுடையவர்களை இழந்துவிட்ட சோகத்தினால் தாவீதை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லிக் கொண்டதின் நிமித்தம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த சூழ்நிலையின் மத்தியில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அங்கே கர்த்தர் தாவீதுக்கு துணை நின்று கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொடுத்தார், திருப்பிக் கொண்டான் என்று நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எதிர்பார்த்திராத வழிகளில் சத்துரு உங்களின் கனவுகள், எதிர்கால திட்டங்கள், சந்தோஷம், சமாதானம், உங்களின் பலன் போன்றவற்றை சுட்டெரித்து சூறையாடி விட்டானே என்றும் அபகரித்து விட்டானே என்றும் உங்களில் அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதும் துக்கித்தும் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவன் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கடக்க முடியாததாக, காப்பாற்ற முடியாதவைகளாக, பலனற்றதாக, திடனற்றதாக, உதவி செய்வார் யாரும் இல்லாதவைகளாக பயத்துடன் காணப்படுவீர்களானால் ஒன்றை மட்டும் விசுவாசியுங்கள். நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் உங்களுடனே கூட வருகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். வார்த்தை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுடனே கூட வருகிறார். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள்.
உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 51:16 வாசிக்கலாமா? பலியை விரும்பினால் செலுத்துவேன், பலியும் பிரியமானதல்ல. நாமே கர்த்தருடைய சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது பலி கொடுக்கிற காலங்கள், இஸ்ரேல்ல என்ன காலங்கள்ங்க? பலி கொடுக்கிற காலங்கள். இப்பதான் பலி கிடையாது. ஏன்னா தேவகுமாரன்னு நமக்கு பலியாக வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்துட்டாருங்க? நமக்காக பலியாக வந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறார். அதனால இப்ப பலி கிடையாது. ஆனா சங்கீதக்காரன் எழுதுகிற நாட்களில பலி கர்த்தருக்கு பிரியமானது. 5 விதமான பலிகள் உண்டு. அந்த பலிகள் எதற்காக கொடுக்கப்பட வேண்டுமோ அது எதற்காக செலுத்தப்பட்டது. கர்த்தர் அதுல மகிமைப்பட்டார். ஆனா சங்கீதக்காரன் எழுதும் போது அந்த காரியங்களை மாற்றி எழுதுகிறார். பலியை விரும்புகிறதில்லையே, விரும்பல அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்ல. பலி கொடுக்கிற காலங்களை பலியை விரும்பல அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்னா, அவர் அந்த முறைமையை மாற்றி பார்க்கிறார், காரியங்களை மாற்றி பார்க்கிறார். ஆடு என்னுடைய பாவங்களுக்காக ஒரு காளையோ ஒரு ஆடோ ஒரு கொஞ்சம் அடிக்கப்படுறதுனால என் பாவம் மன்னிக்கப்படும் எனக்கு தெரியலப்பா. நான் அப்படி நம்பல. என் இருதயத்தின் பாவம் உம்மாலே மன்னிக்கப்பட வேண்டும். என் இருதயத்தினுடைய பாவங்கள் நல்லது அப்படின்னு தாவீது நினைக்கிறார். ஆமேன். அந்த மன்னிப்பு பரத்திலிருந்து இறங்கி வரணும் அவர் நினைக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அப்ப மத்தவங்க பலி கொடுக்கும்போது பாவ மன்னிப்பு இல்லைன்னு தெரியாம கொடுத்தாங்க. அது தெரியும் அவங்களுக்கு. ஆனா பாவம் செஞ்சுட்டு பலி கொடுத்தாங்க. அதோடு பாவம் நின்றுச்சா? இல்ல, அடுத்த முறையும் பாவம் செஞ்சாங்க, அடுத்த முறையும் பாவம் செய்யறாங்க. பலி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்ப தொடர்ந்து அந்த நாள் வரைக்கும், அந்த பலி நிறுத்தப்படும் வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இல்ல, அந்த பலியை நீ விரும்பிட. நான் இப்ப பலி கொடுப்பேன், ஆனா திரும்ப பாவம் செஞ்சிடக்கூடாது. அப்படி ஒரு பலி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டிலே சவுல் ராஜாவை அமலேக்கியரே சங்கரிக்க சொன்னார். ஆனா அவர் என்ன செஞ்சுட்டாருங்க? கொடுத்து ஆடு மாடு எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிட்டாரு. சாமியார் வந்து கேட்கிறாரு, என்னப்பா செஞ்சுட்டியா? எல்லாம் செஞ்சுட்டேன். அப்படியே அந்த காதுல கேட்குது ஆடு மாட்டோட சத்தம். அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல தேவனுக்கு பலியிடுவதற்காக எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க. அவர் சொன்னார், கீழ்ப்படுதலை பார்க்கலாம் பலி புரியுமா? செவிகளுக்களை பார்க்கலாம் இந்த உத்தமத்தை காட்டிலும் பலி தேவையா அப்படின்னு சாமுவேல் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப என்ன வேணுமா? கீழ்ப்படிதல், செவிகுறுத்தல். இதுதான் பலிக்கே பிரதானமானது அப்படின்னு சாமுவேல் சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்ப இந்த திரும்பிய சாமுவேல் பேசுகிறார். சொல்லுது சரிதான். பிரியமா காட்டிலும் மேலானது மனம் திரும்புது. ஆமென். மனம் திரும்புறதுனால செலுத்துவேன். தகன பலியும் நமக்கு பிரியமானது இல்லை, செலுத்துவேங்கிறாரு. ஆனா தகன பலி அப்படின்னா என்னங்க? தன்னை தாழ்த்தி எல்லாவற்றையும் விட்டுட்டேன்னு சொல்லி எல்லாவற்றையும் துண்டு துண்டா கட் பண்ணி வச்சு அது எறிந்து முகர்ந்து கட்டல் மகிழ்ந்து ஆசீர்வதிக்கிற ஒரு பலிதான் தகன பலி. அதுவுமே நீங்க விரும்பல அப்படின்னு நாளைக்கு சங்கீதக்காரன் உணர்றாரு. நான் பாவத்தோடு ஒரு சின்ன மலர்ந்து மாறி உமன்றி வருவது மனிதனை ஏற்றுக்கொள்வீர் காரியங்கள் இருக்குமானு ஆண்டோட்ட சொல்லுவோம். அப்பா, பலி கொடுக்கறத காட்டிலும் எனக்கு கீழ்ப்படுதலையும் செவிகுலத்திலையும் கற்றுக் கொடுத்தீர். மனித கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அந்த ஸ்தோத்திரம். என் தப்பிதங்கள் எல்லாம் மன்னிங்க, என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க சமூகத்தின் பிள்ளையான திரும்ப அழைத்துக் கொள்ளுங்க. அதோட கேட்கலாம். நிச்சயமா ஒரு பெரிய விடுதலையை உங்களுக்கு எனக்கு கத்து தருவதற்கு போதுமானவர். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பேசிருக்கிறீங்க. சொல்வது போல மற்ற காரியங்கள், புறமான காரியங்களை விரும்பாம விதத்துல உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சமூகத்துல திரும்பப்பா, திரும்ப நீங்க செய்ய இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. அப்படி செய்ய உதவி செய்யுங்கப்பா. அந்த காரியத்துல எங்களுக்கு கிருபையா இருங்க. கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2:10. பிரியமானவர்களே, நம்முடைய தவறுகளை மனிதர்கள் காணும் போது நம்மை வெறுத்து ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் தேவனோ மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட நாள் முதல் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் நான் உலாவி வாசம் பண்ணும்படி ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு என்று மோசேக்கு கட்டளையிட்டார். அன்று அவர்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்பிய தேவன் இன்று உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அழுகை கண்ணீரோடு வாழ்க்கையே வெறுத்து போன நிலையில் போராடி கொண்டிருக்கிற சீயோன் குமாரத்தியே, யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும், யார் உங்களை புறக்கணித்தாலும் கர்த்தர் உங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருக்காக உங்களை விட்டு கொடுங்கள். என்ன சூழ்நிலையில் வந்தாலும் கெம்பீரித்து பாட்டு பாடி மகிழ்ந்து சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியில் வந்து உங்களை தேற்றப் போகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் துரத்தி உங்கள் வாழ்க்கையில் நினைப்பதற்கு மேலான பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்காய் காத்திருங்கள். அவர் வாசம் பண்ண உங்களை விட்டு கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.